ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு 3 ப்ளவுஸ் வந்து கட்டிங் தான் வந்து போட்டிருக்கேன். அதுதான் வந்து இன்றைக்கி உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள். இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ப்ளவுஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விதமான மிஸ்டேக்ஸுமே வராது, எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. உங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து ரெகுலராக வருவாங்க. நீங்கள் வந்து புது கஸ்டமர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பும் வந்து அதிகமாக இருக்கும். இப்படி ஒரு தடவை கட் பண்ணி பாருங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் கரை பக்கம் தான் வந்து போட்டிருக்கிறேன். 1 மீட்டர் பிட்டு தான், அதனால் கரை பக்கத்தில் ஃபஸ்ட்டு நம்ம 4ஆக ஃபோல்டு பண்ணி போட்டுக்கலாம். நான் 3 கிளாத் வந்து போட்டிருக்கேன் அப்படிங்கிறதுனால 3ஐயும் போட்டுட்டு அதை வந்து அப்படியே 2ஆக ஃபோல்டு பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கையோட அளவு நம்ம வந்து கீழே வந்து மடித்து எம்மிங்காக வந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு, இப்போ நான் வந்து எப்படி ப்ளவுஸில் கொக்கி பக்கம் எடுத்து அதை வந்து இப்படி உள்ளே திருப்பி விட்ட மாதிரி வச்சுருந்தனோ அதே மாதிரி வச்சுட்டு ப்ளவுஸோட லென்த் எவ்வளோ வருது, அந்த கையோட லென்த் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தா அது அந்த அளவுக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் நம்ம ஆம்கோல் கிட்ட இருந்து மேலே ஒரு 1/4 இன்ச் மட்டும் மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கிறோம். அந்த அளவுக்கு மார்க் பண்ணதுக்கப்புறமேலு அப்படியே வந்து நம்ம அந்த டாட் போட்ட இடத்துல பார்த்தோம் அப்படின்னா டாட் போட்ட இடத்துல கரெக்டாக நமக்கு ஒரு மார்க்கும், ப்ளஸ் அதை திருப்பி விட்டுட்டு பின்னாடி இருக்கிற பிசுரை எடுத்து விட்டோம் அப்படின்னா அது மேலே இன்னொரு டாட்டும் வந்து நமக்கு வரும். இந்த இந்த 4 டாட் மட்டும்தான் வந்து இந்த ப்ளவுஸில் நம்ம வந்து இந்த கைக்கு எடுக்கிற அளவு. அதை மட்டும் நம்ம கரெக்டாக எடுத்தோம் அப்படின்னா நமக்கு கையில் வந்து எங்கேயுமே சுருக்கம் வராமல் நல்லா ஒரு நீட்டான ஒரு ஃபினிஷிங்கில் கை வந்து அழகாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிளாத்தை அப்படியே நான் வந்து திருப்பி விட்டுட்டு கீழே பாட்டம்காக ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு வந்து கோடு போட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக வந்து கஸ்டமர் ஒரு 1 இன்ச் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க சொன்னாங்க இடுப்போட சுற்றளவு. அதனால் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து கீழே இடுப்பு இறக்கம் வந்து 1 இன்ச் வந்து மெஷர்மெண்ட் எடுத்துருக்கிறேன். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நெக்கு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த நெக் லைன் கோடு வருது பார்த்திங்களா, அது எல்லாமே சென்டர் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கணும். இப்போ இடுப்பில் நம்ம சென்டர் மார்க் பண்ணிடலாம். அடுத்தது கழுத்து 2ஐயும் ஒன்றா வச்சு சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணினதுக்கு அப்புறமேலே இந்த மெஷர்மெண்ட்டை அப்படியே வந்து நம்ம சென்டர் மார்க் பண்ண பீஸை இந்த இடத்துல வச்சு அளவு எடுத்துக்கலாம். இதுலேருந்து நமக்கு எவ்வளோ தூரம் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஷோல்டர்லேருந்து கீழே இடுப்பு வரையும் எவ்வளோ வருது அப்படிங்கிறதையும் செக் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுக்கப்புறமேலு இப்போ இதை வந்து நம்ம அப்படியே வந்து ஒரு கோடு போட்டு விட்டுக்கலாம். கோடு போட்டதுக்கப்புறமேலு நம்ம இதை வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தது இடுப்போட இறக்கம் 1.5 இன்ச்சு அளவுக்கு விட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக 1 இன்ச் வந்து இடுப்பு எக்ஸ்டெண்ட் பண்ண கேட்டாங்க, அதையும் வச்சுட்டு இப்போ ப்ளவுஸில் நம்ம வந்து பேக் சைடில் சென்டர் வந்து மார்க் பண்ணணும். மார்க் பண்ணதுக்கு அப்புறமேலே இப்போ கழுத்து பீஸ்க்கு நம்ம வந்து மேலே வரையும் நெக்குக்கு எவ்வளோ தூரம் வைக்கிறோமோ அதை கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறமேலு நம்ம வந்து இந்த மாதிரி கையை எடுக்காமல் வச்சாலே அந்த நம்ம அந்த வளைவுலையே கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அது வந்து கரெக்டாக வரல அப்படின்னா நீங்கள் ஸ்கேல் வச்சு கூட வந்து கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷோல்டர்லேருந்து ஒரு 1/4 இன்ச் வந்து தள்ளிக்கோங்க. தள்ளிட்டு ஆம்கோல் சைடுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆம்கோல்லேருந்து 1/4 இன்ச் தள்ளிக்கோங்க. கை கிட்ட இருந்து நம்ம வைக்கிறது ஒரு 1/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். கீழே வந்து ஆம்கோல் கிட்ட இருந்து மேலே ஒரு 1/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். இடுப்பு இந்த கீழே இடுப்புல இருந்து மேலே வரையும் பார்த்திங்க அப்படின்னா ரெடி அளவு ப்ளஸ் அதோட எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவும் நான் வந்து விட்டுறேன். விட்டதுக்கப்புறமேலு ஆம்கோல் வளைவு வந்து எடுத்துக்கலாம். ஆம்கோல் வளைவு எடுக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கையோட விரலை 3 இடத்துல வச்சுட்டு அந்த ப்ளவுஸில் வர மாதிரியே நம்ம வந்து ஆம்கோல் வளைவு வந்து எடுத்துக்கலாம். ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்டு தான் ப்ளவுஸில் எப்படி வந்து போட்டிருக்காங்களோ சேம் அதே மாதிரி தான் நம்ம வந்து கட் பண்ணிக்க போகிறோம். நெக்கும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டீப்பாக வெட்டி இருந்தது, லைட்டாக மட்டும் நான் வந்து கொஞ்சம் மேலால் வரைஞ்சி இந்த மாதிரி வந்து கட் கொடுத்துக்கிறேன். இப்போ நெக்கை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டு மேலே கழுத்தையும் வந்து கட் பண்ணிக்கிட்டு அதுக்கடுத்தது ஆம்கோல் வளைவும் நம்ம வந்து கட் பண்ணிடலாம். பண்ணினதுக்கப்புறமேலே இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து அடுத்தது கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வந்து நமக்கு கிராஸ் கட்டிங்கா இல்லை நேர் கட்டிங்கா அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது கிராஸ் கட்டிங் அப்படின்னா நம்ம கிராஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நேர் கட்டிங் அப்படின்னா நம்ம வந்து நேர்லேயே வந்து போட்டுடலாம். ஆம்கோல் கிட்ட எல்லாமே வந்து கரெக்டாக இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு நூல் தானே அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து நினச்சோம் அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் லூஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும், அந்த இடத்துல துணி தூக்கிட்டு இருக்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு இதை அப்படியே வந்து திருப்பி விட்டுறேன். திருப்பி விட்டுட்டு இப்போ நம்ம இதுக்கு வந்து நேர் கட்டிங் தான் வந்து போட போகிறோம். அதனால் வந்து நேர் கட்டிங்காக இதை அப்படியே நான் வந்து திருப்பிக்கிறேன். திருப்பிட்டு மீதி இருக்கிற கிளாத்தை வச்சு நேர் கட்டிங் போட்டுட்டு டபுள் ஃபோல்டிங் வர மாதிரி பட்டிக்கு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஊக்கு பீஸ் கிராஸ் பீஸ் எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ வந்து நேர் கட்டிங் போடுறதுக்கு ப்ளவுஸை ஃபஸ்ட்டு நீங்கள் நேராக எடுத்துக்கோங்க. நீங்கள் கஸ்டமர்கிட்ட அளவு ப்ளவுஸ் வாங்குறப்பயே வந்து அந்த
அளவு ப்ளவுஸில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா, கரெக்ஷன் இருக்கா, லப்பர் கிளாத் மாதிரி இருக்கிற ப்ளவுஸ் எல்லாம் வந்து நீங்கள் வாங்காதீங்க. ஏன்னா அதெல்லாம் நமக்கு பர்ஃபெக்டான வந்து அளவு வந்து கிடைக்காது. ஃபஸ்ட்டு நான் கழுத்து வரைஞ்சிக்கிறேன். அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டரில் வரைஞ்சிட்டு எக்ஸ்ட்ராவாக தையலுக்கான அளவையும் வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன். அதுக்கு அடுத்தது இந்த நம்ம வந்து ஃப்ரண்ட் அந்த பேக் சைடு வந்து எப்படி எடுத்தோமோ ஷோல்டரில் கால் இன்ச் வந்து தள்ளி தள்ளி எடுத்தோமோ அதே மாதிரியே வந்து இந்த சைடும் 1/4 இன்ச் தள்ளிட்டு ஆம்கோல் வளைவு அந்த சைடில் எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி வந்து அந்த ஆம்கோல் வளைவு வர இடத்துல நம்மளோட விரல் 3ஐயும் வச்சுட்டு அந்த 3 டாட்டையும் மார்க் பண்ணிடலாம். கீழே பட்டிக்கும் ஒரு 1/4 இன்ச் கீழே இறக்கி வச்சிடலாம். இப்போ வந்து சென்டர் டாட் எடுத்துடலாம். சென்டர் டாட் எடுக்கிறதுக்கு சென்டரில் நீங்கள் வச்சுட்டு கீழே வரையும் கொண்டு வந்துட்டு ஒரு கிராஸ் மாதிரி வரும். அந்த கிராஸ் கொடுத்ததுக்கு அப்புறமேலு நீங்கள் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து கீழே இறக்குற மாதிரி இருக்கும். இறக்கிட்டு அதுக்கப்புறமேல் நீங்கள் வந்து இந்த மாதிரி நம்ம எடுத்த 3 டாட் கீழே எடுத்துருக்குறோம் இல்லைங்களா, அந்த 3ஐயும் வந்து ஒன்றா ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக முன்பாகம் வந்து கிடச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சைடில் எல்லாமே வந்து கட் பண்ணி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்து இந்த மெஷர்மெண்ட் எடுத்த அளவுக்கு நம்ம வந்து கச்சிதமாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டையுமே வந்து ஒன்றா வச்சு பார்த்துக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து அது கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும். ஏன்னா நம்ம அளவு ப்ளவுஸில் நமக்கு வந்து ஒரு வேளை தப்பாக இருந்தாலோ அல்லது ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலோ நம்ம வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்து ரெண்டையும் ஒன்றா வச்சு பார்க்கும்போது நமக்கு அதில் என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஒரு சிலருக்கு ப்ளவுஸ் போடுறப்ப இப்படி ஸ்ட்ரைட்டாக முன்பாகம் வராமல் கொஞ்சம் கிராஸ் வந்த மாதிரி வந்து வரும். ஏன்னா அவங்க வந்து பேக் நெக் அகலமாகவும் ஃப்ரண்ட் நெக் வந்து அகலம் கம்மியாகவும் வந்து வச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த முன்பாகம் வந்து இப்படி இந்த மாதிரி கிராஸில் இழுத்து போடுற மாதிரி தான் வந்து இருக்கும். அதுக்காக வந்து நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் வந்து தப்பாக போயிடுச்சு, இது வந்து ஒன்று மேலே ஏற்றின மாதிரி இருக்குது, ஒன்று கீழே இறக்குன மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து கட் பண்ணியிருக்கிற இந்த அளவு ப்ளவுஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி தான் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து பேக் சைடு கரெக்டாக இருக்குது. ஃப்ரண்ட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட்டில் வச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு ஹார்ம்கோல் கிட்ட சரியாக வராது. ப்ளஸ் போட்ட மாதிரி வராமல் கொஞ்சம் மேலே இதை ஏறின மாதிரி இருக்கும். அதுவே கொஞ்சம் கிராஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா நமக்கு அது வந்து கொஞ்சம் அந்த ஹார்ம்கோல் கிட்ட கரெக்டாக வந்து வரும். அந்த குடஞ்சி வெட்டின பக்கம் வந்து கரெக்டாக வரும். இந்த மீதி இருக்கிற அந்த கழுத்து பீஸில் கட் பண்ணதை நம்ம வந்து கொக்கி பீஸ்க்கும் பி பீஸ்க்கும் வந்து வச்சிடலாம். வச்சதுக்கப்புறமேலே எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கிளாத்தை நம்ம வந்து டபுள் ஃபோல்டிங் வர மாதிரி பட்டிக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், மீதி வந்து இவ்வளோ கிளாத் இருக்குது. இந்த கிளாத்தை வச்சு கட் பண்ணுறப்ப கொஞ்சம் கரண்ட் போயிடுச்சு, அதனால வந்து சரியாக தெரில. இந்த கிளாத்தை நம்ம சரியாக ஈவன் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக் சைடு 1 இன்ச் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணினதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து முன்னாடி பட்டியில் தான் வந்து சேர்த்திக்கணும். ஏன்னா அதை தவிர்த்து நம்ம வந்து வேறு எங்கேயுமே வந்து சேர்த்தக்கூடாது. முன்பாகத்தில் எல்லாமே வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த கப் சைஸ் வந்து கொஞ்சம் கீழே இறங்கின மாதிரி போயிடும். அதனால் நீங்கள் வந்து எப்பயுமே பட்டியில் மட்டும்தான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அந்த மெஷர்மெண்ட்டில் இருக்கிற மாதிரியே பட்டியோட சைஸுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தும் இதில் தான் வச்சுருக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து பட்டி கீழே வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கட்டும், எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் அதிலேயே வந்து ஜாயின் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ நான் என்னோட ரெடி அளவு ப்ளஸ் அதோட வந்து எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சுக்கு தேவையான அளவையும் விட்டுட்டு தையலில் நம்ம பிடிக்கிறதுக்கு தேவையான அளவையும் விட்டுறலாம். விட்டதுக்கப்புறமேலே நம்ம வந்து இதை வந்து ஒரு வளைவு மாதிரி லைட்டாக 2 சைடுமே நமக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் நடுவில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 இன்ச் கம்மியாக வரும். அந்த 1/2 இன்ச் மட்டும் நம்ம இந்த மாதிரி குடஞ்சி வெட்டிக்கலாம். வெட்டினதுக்கப்புறமேலே நமக்கு வந்து பட்டி வந்து அப்போ தான் பர்ஃபெக்டாக வந்து கரெக்டாக ஜாயிண்ட் ஆகும். நம்ம முன்பாகம் வந்து இதில் வச்சு தைக்கிறப்ப இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா மீதி இருக்கிற கிளாத்தில் நம்ம கிராஸ் பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கிராஸ் பீஸ் எடுக்கிறதும் பார்த்திங்க அப்படின்னா கிராஸ் கரெக்டாக எடுத்தால் மட்டும்தான் வந்து நமக்கு அது சரியாக வரும். கிராஸ் கரெக்டாக எடுக்கல அப்படின்னா கழுத்து வச்சு தைக்கும்போது நமக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் வந்து ஃபோல்டிங்கில் வந்து மிஸ்டேக் ஆகிற மாதிரியும் வந்து துணி வந்து சுருங்கின மாதிரியும் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மிஸ்டேக் வராமல் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணி எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பி. இது மாதிரி ஸ்டிச்சிங் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பேலன்ஸ் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மீதி இருக்கிற கிளாத்தை வச்சு நம்ம கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். கிராஸ் பீஸ்க்கு நமக்கு வந்து பெரிய கிளாத் தேவைப்படாது, கொஞ்சமாக இருந்தால் கூட போதும். நம்ம வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.